நேற்று நைட்டு சுமார் ஒரு 11:15க்கு பஜார் காவல் நிலையத்தில் சென்ட்ரி செந்தில்குமார் இருக்கும்போது ஒரு 50-60 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து ஸ்டேஷனில் என்னை வந்து 25 பேர் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரிகிட்ட வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே சென்ட்ரி அவரை கூட்டிகிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியில் அப்படி யாரும் இல்லை. ஸோ அவரை வந்து நீங்கள் காலையில் வாங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு சென்ட்ரி சொல்லி அனுப்பி விட்றாரு. அனுப்பி விட்டுட்டு இவர் அலுவல் காரணமாக உள்ளே வந்து ஃபோன் அட்டன் பண்ண வந்துடுறாரு அந்த சென்ட்ரி பிசி. ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த நபர் வந்து பஜார் காவல் நிலையத்தில் மாடியில் இருக்கிற க்ரைம் செக்ஷனுக்கு சைடில் ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு மாடிப்படி இருக்குது. அது வழியாக மேலே ஏறி போய் அங்கே வந்து உதவி ஆய்வாளர் க்ரைம் அவரோட ரூமில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கிறது கீழே இருக்கிறவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. காலையில் ரோல் கால் முடிச்சுட்டு அந்த எஸ்ஐ க்ரைம் வந்து மேலே போய் ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து உள்ளே வந்து யாரோ இருக்காங்கன்னு நினச்சிட்டு இவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி தட்டி பார்க்கும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தட்டி பார்க்கும்போது உள்ளே ஒருத்தர் சூசைட் பண்ண மாதிரி தெரியுது. மேலேருந்து ஹேங்கிங் பொசிஷன், அவர் உடுத்திருந்த வேஷ்டியிலே மேலேருந்து ஃபேனில் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிருக்கோம். மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்க்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லேட்டராக வந்து இது யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு ஏபிபி பஸ்ஸில் வந்து இறங்குறாரு. இறங்கி நைட் 11 மணிக்கு டவுன் ஹால் ஓபியில் போய் உள்ளே போய் 5 நிமிஷம் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து போத்தீஸ்க்கு ஓடி வராரு, போத்தீஸ் கார்னர் ஜங்ஷனுக்கு ஓடி வராரு. அதுக்கடுத்த கேமராவில் பார்க்கும்போது 11:17க்கு போத்தீஸ் கார்னரில் கிராஸ் பண்ணி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 11:19 கிட்ட வராரு. ஸோ இந்த டைமிங்கில் அவர் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. அவர் பாக்கெட்டில் இருக்கிற டைரியில் இருக்கிற நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு கேட்டதில்லை. அவர் வந்து பேர் வந்து ராஜன் அலைஸ் அறிவொளி ராஜன். அவர் ஊர் வந்து சாமிச்செட்டிப்பாளையம் நியர் பேரூர், அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறவர். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் அங்கே என்கொயரி பண்ணதில் அவர் ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காரு. ஒரு 10 பேர் என்னை துரத்துறாங்க, 20 பேர் துரத்துறாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பாடி இஸ் இன் ஜிஹெச்சில் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் இன்க்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து ஏசி எடுப்பாங்க. இதில் யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட காவலர்கள் யாரெல்லாம் வந்து பணியில் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்காங்களோ அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்.